நாம் தமிழர் பிள்ளைகள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மழைநீரை சேமிக்கும் பகுதிகளில், நீர்நிலைகள், கரைகள் மற்றும் மண்ணரிப்பு ஏற்படும் இடங்களில் பனை விதைகளை ஆர்வத்துடன் நட்டு வருகிறார்கள். அச்சு இயந்திரம் வரும் வரை நம் தமிழ் மொழியையும் இலக்கியங்களையும் சித்தர்களின் மருத்துவ குறிப்புகளையும் பல நூற்றாண்டுகளுக்கும் மேலாக காத்து நின்றது பனை ஓலை சுவடிகள்தான். அதுவே நம் மொழியின் வரலாற்றை கட்டி காத்த தாய். பனைமரத்தின் ஒவ்வொரு பாகமும் நமக்கு பயன் தரக்கூடியது. இது ஒரு பூலோக கற்பக விருட்சகம். பனையில் இருந்து கிடைக்கும் பதநீர், பனங்கற்கண்டு, கருப்பட்டி, பனை வெல்லம் போன்றவை நம் பாரம்பரிய உணவுப் பொருட்கள். இவை எல்லாமே ஆரோக்கியத்தின் கருவூலங்கள். இவை உடல் நலத்துக்கு உகந்தது மட்டுமல்லாமல் நமது பாரம்பரிய பனைத்தொழிலை நம்பியுள்ள பல குடும்பங்களின் வாழ்வாதாரமாகவும் இருக்கிறது. ஓலை சுவடிகள் முதல் பாய், கூடை, நார் போன்ற பல கைவினைப் பொருட்கள் வரை பனைத்தொழில் பல பேருக்கு வேலை வாய்ப்பை அளிக்கிறது. இப்படிப்பட்ட அரிய மரம் இன்று தமிழகத்தில் வெகுவாக அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த அபாயத்தை புரிந்து கொண்டதால் தான் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை இதை ஒரு லட்சியமாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது. 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்பதே நாம் தமிழர் கட்சியின் இலக்கு. இது ஒரு கணக்குக்காக சொல்லப்பட்டதல்ல. வருங்கால சந்ததியினருக்கு தூய்மையான மண்ணையும் நிறைந்த நீரையும் விட்டு செல்ல வேண்டியது நமது கடமை. பனை நடுவது என்பது வெறும் மரம் நடுவதல்ல. இது நமது பாரம்பரியத்தையும், நமது மண்ணையும், நமது நீரையும், நமது பொருளாதாரத்தையும் காக்கும் ஒரு அரசியல் செயல்பாடு.